இவ்வளவு சுபா சொல்லுங்க சுபா நான் வேலையப்பா அம்மாட வந்து சகவார்த்தம் வேணாம்னு சொன்னாலும் விடுறாங்கப்பா. உங்க உனக்கு இந்த மரக்கறி வேண்ட ஆட்டுக்குடி வேண்ட வேலையில தான் கொப்பரட்டா சொல்லி வேண்டு மணி 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 ஐயோ கோதாரி கடங்காயின்ற ஆறுக்கு நாள் வட்டி மாதிரி தான் கிடா காணி அடிச்சு அப்போ ஒரு காத்தோட செட்டி ஜாக்க வேணாம் அது எல்லாம் மறந்துட்டு இதை மறைச்சு வச்சுக்கோ. புரோயிலர் வேண்டாத புரோயிலர் ஐயோ பிராலேமனா புரோயிலர் வேண்டாம்ல சொன்னான் ஊர்கோழிய வேண்டி சமையப்பா நீ ஐயா உண்மையும் என்னையும் பார்த்தா எங்களை தப்பா எனக்கு போறான் அது ஜீன்ஸை போடுறான் சரத்தை தடவை என்ன என்ன நடக்குது வேறப்பா இங்க என்ன நடக்குன்னு அதுகள் பார்க்குது வளர்ச்சி முழங்கு எனக்கு இருக்கிற வருத்தங்களுக்காக மாடு வந்து இப்ப குழி எடுக்கும் சரிதானே அதுக்கு பிறகு ஊர்ச்சனம் இல்லாம அடிக்க அப்பா தெரியும் அப்ப வாரண்டா நான் சாமி மாட்டு கொத்தும் இந்த கூழ் தண்ணியும் பார்க்க மறந்துடா போடா மாடா ஹலோ எங்கடா பண்ணிக்கிற என்ன நான் சொல்ற இடத்து வாரியா கண்ணி எங்க நிக்கிறா நீ முதல்ல எங்க நிக்கிறான்னு சொல்லப்பா முதல் வரைக்குள்ள ஜாழ்ப்பாணத்துல அந்த கடையில போய் ஒரு ரிமோட் வாங்கிட்டு வா ஏசி இல்லையப்பா ஐயோ ஏசி எங்க இருந்த ஓகே ஏசி இருக்கு ஃபேன் ரிமோட் ஒன்று கேளப்பா பெரிய ஃபேன் ஒன்று கேள் பெரிய ஃபேன் ரிமோட் ஒன்று கேட்டு வாங்கிட்டு வா ஓ டக்கண்டு வா நான் சொல்றது வா நீ வேண்டி போட்டாடி நான் சொல்றேன் அங்கேண்டு நீ வேண்டி போட்டாடி ரிமோட்டை வேண்டி போட்டாடி காசு நான் தாரேன்டா இங்க வர காசு இருக்கு செத்தவனா கிடக்குறா பண்ணி வாடா இந்த பேன்ல கூலும் பதில காத்தும் பதில இவ்வளவு பெரிய ஏசிய பின்னு பூட்டி காத்து வருதாங்க திருப்போம் சாமி வந்தோட முதல்ல இந்தாலி பக்கம் திருப்பினாடா ரெண்டு பக்கம் காத்து இப்படி மோதி இதுக்குள்ள நல்ல கூத்து கூழ்ல குளிக்க விட நேரமாகுது 5 நிமிஷம் கிடக்கு நீ குளிக்கிறதுக்கு சாமி ரிமோட்டை கொண்டு வரட்டு போறோம் இதை அப்படி மட்டிச்சு கொஞ்சம் கீழே இப்படி திருப்பினா என்ன போன் வந்தடிக்கும் சாமி பின்னாலே வேண்டி போட்டிய ரிமோட் முதல்ல ஐயோ வாப்பா இந்த கண்டியில் நினைக்கிறேன் நீ பஸ்ஸுக்கு டிக்கெட் போடுற காசு ஏறி வா நான் டிக்கெட் போடுறேன் நீ ஐயோ டிக்கெட் ஒன்று கொடுக்க நான் ஜாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு போ நான் சொல்றது ஏறு இங்க வந்து சேர் முதல்ல மன்னார் பஸ்ல ஏறப்பா மன்னார் பஸ் கேட்டாரு ஏறி போட்டு இந்த கோப்பா நான் நாவக்குழி சந்தி தாண்டாடி எனக்கு மறந்து போ நித்திரையா போடாத பிறகு டக்கண்டு வா முதல்ல டிக்கெட் கொடுக்காது இப்போ காசு ஈச்ச பீல நடந்து வருவானு வாழைய முதலமே இவ்வளோ வரும் நடந்து வருவானே ஐயோ அப்பா என்ன காத்தாவா நல்லா தான் இந்த பக்கு என்ன வை சூரிய பகவானே இப்படி பேனை கொண்டு கூட்டினதுல இவ்வளோ சந்தோஷமாப்பா எனக்கு சுபா சொல்லுங்க சுபா நான் வேலையப்பா உங்க உனக்கு இந்த மரக்கறி வேண்ட ஆட்டுக்குடி வேண்ட வேலையில தான் கொப்பரட்டா சொல்லி வேண்டு இந்த வக்கைக்கு வந்து உங்க இருக்கல சுவா நான் இங்க வந்து கண்டியில நிக்கிறேன் சுவா கண்டியில நிக்கிறேன் சுவா என்னவா அது குடுக்கையிலன்னு சொல்லுங்க அதில் குடுக்கையில நான் குடுக்கையிலன்னு சொல்லுங்க சும்மா அது வயது வேணும் வந்தோடனே சொல்லுங்க வெளிநாட்டுக்காரன் ஒருத்தருக்கு வீட்லேன்னு சொல்லுங்க இங்க ஒட்டுக்கும் பிறக்கலான்னு சொல்லுங்க அவைய இங்க பையங்க போனேன் என்ன சமையல் என்ன சுவா ஒரு சத்தமா கிடக்கு சுவா காத்து கொஞ்சம் கூடவா கிடக்கு பார்த்து சமையங்க நான் பின்னாடி வருவேன் சமையங்க பஜ்ஜிய கட்சி வாங்கி காய்ச்சப்பா புரோயிலர் வேண்டாத புரோயிலர் ஐயோ பிராலேமனா புரோயிலர் வேண்டாம்ல சொன்னான் ஊர்கோழிய வேண்டி சமையப்பா நீ புரோயிலரை வேண்டி சமைக்கிறதுக்கு நிற்கிறா நீ உனக்கும் வேற கள்ளங்கூடி போச்சு போட்டு வரணும் உழக்கிறதுக்கு வரணும் ஹலோ சாமி எங்கே நிற்கிற உனக்கு பின்னாலே முதல்ல ரங்கி நடந்து வரைய தெரியாம நிற்கிறேன் நான் சொல்லி கொண்டு ஒரு நான் லொக்கேஷன் போடுறத பார்த்து வா கோதாரி மெப்படாப்பா மெப்பை அனுப்புறேன்னு பார்த்துட்டு வாங்கட்டாப்பா என்ன மெப்பமே பார்க்குறது இந்த நான் வச்சப்புக்குள்ள போ அந்த பச்சைக்குள்ள போ நான் அனுப்புறதை பார்த்துட்டு வா இங்க அதை பிடிக்காத காட்டு நீல கோடு மேய காட்டும் அந்த கோட்டில் நடந்து வாப்பா இங்க எனக்கு 7 கலதை வேணாதுன்னு மெப்பாக்க தெரியும் எனக்கு வை அனுப்புறேன் வந்தாண்ட பேனை போட்டு கொஞ்சம் படுக்கலாம் அப்புறம் மெப்பை அனுப்புவோம் மனுக்கு திருடுவானுக்கு மெப்பை பார்க்குறேன் என்னத்தை பார்த்து ஆட்டை விட்ட போகிறானோ கடைசி கட்டி விட்டு
விட்டாச்சு விரட்டு அப்போ பார்த்து வந்து சேர்றானோட விரலுவா ஃபேன் ரிமோட் வேற நான் இன்றைக்கு வளைச்சு இப்படி திருப்பாடி இந்த ஃபேனை நான் ஏசி ஏன் வருது இல்லைன்னு பார்க்கும் நானே நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ரிமோட்டாக ஒரு போல தாட்டி போட்டோன்னே சாவிது தானே சாவி எவடத்த நிற்கிற ஒரு அவசரப்படாத எவடத்த நிற்கிற அந்த குஞ்சாட்ட சைக்கிள் கடையில் 10 நம்பர் சாவியே வாங்கிட்டு வா ஸ்பெனரை வாங்கிட்டேன் ஸ்பெனரை ஸ்டோரி இல்லை ஸ்பெனரை வாங்கிட்டு வா ஓமடா அவர் போய் நீ வாங்க நான் சொல்கிறேன் சின்ன வெயில் வந்துருக்கு வா ஓ டக்கண்டு வா 10 நம்பர் சாவியை கொண்டு வந்தா காட்டி பார்த்தா தெரியும் என்ன பிரச்சனை அம்மா அவன்கிட்ட சகவார்த்தம் வேணாம்னு சொன்னாலும் விடுறான் இல்லையாப்பா இங்கே போய் துளைஞ்சான்னு பார்த்தா திடீரெண்டு வந்து போனை போட்டு வா வா வாண்டா நானும் இங்கே வரேன் இன்னும் நடக்க வச்சு விட்டேன் சே வீட்டுக்கு எல்லா இடமும் அப்படிப்பா இவன்ட்ட லொக்கேஷன் படி பார்த்தா என்னப்பா கடலுக்கால போய் சொல்லி காட்டுது எனக்கு ஒரு நீச்சல் தெரியாது இவன் உண்டு அனுப்பா அவன் ஒருத்தனை பூர்காரன் உண்டா காட்டுவான் அவன் ஒரு லொக்கேஷன் உண்டா காட்டுவான் வெளிநாட்டுக்காரரை பழிச்சு எங்களையும் தண்ணி போத்தலும் கை மாத்திரியே வச்சு விட்டாங்களப்பா சூரியன் இருக்கு உனக்கு இருக்கு இன்னும் எங்கப்பா இதுக்கால எங்க நான் போறேன் கண்ணு கட்டின தூரம் ஒருத்தரையும் காண இல்லை இவன் என்ன நாசம் இருக்கப்பா ஐயோ புதஞ்சாலும் தூக்குறதுக்கு ஒருத்தன் வர மாட்டானாப்பா ஐயோ இதுக்குள்ளே இருக்கப்பா ரிமோட் எல்லாம் கேட்டு வேணும்னா அம்மா ஆனா மணி விளையாடாத மணி உனக்கு இன்னும் அந்த ஸ்கூல் டைமில் விளையாடுற மாதிரியே இருக்கிறா நீ விளையாடாதையா சீரியஸா சொல்கிறேன் லொக்கேஷன் சரியா டீட்டிட்டுப்பா தார பாரு கட்டி வச்சிருக்கிறாங்க மணி அம்மா மணி 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 மணிதானோ இது எடுக்க முதல்ல கரை ஒதுங்க வாய்ப்பில்லை மணி 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 ஐயோ கோதாரி கடங்காயின்ற என்ன மச்சா என்னடா என்ன கோலம் இது ரிமோட்டை கொண்டா மாத்திரம் திருப்பிஞ்சானது சமத்தை அம்மா ஓட்டுட்டாங்க அம்மா ஓட்டுதான் என்னடா அங்கதான் வலிக்க வந்து மச்சா என்ன உன்ன விடு என்னடா பைத்தியாரம் நினைச்சு கொண்டு இருக்கிறியா முக்கியமான போர்ட் மீட்டிங் ரிமோட் இந்த புடி கம்பெனியாவடா ஓ என்ன பிலிப்ஸ் ஓ பிலிப்ஸ் என்ன செய்யறாங்க சொல்லி பாடு என்ன செய்யற என்ன கோதாரியா என்ன இது இந்த புக்கை மாதிரி அங்க வீட்டு படுப்பானே அது தள்ளி குளிச்சு போட்டு ஃபேனை போட்டு படுத்துக்கிறேன் இந்த வாட்டில் ஃபேனை நீர் போட்டு படுத்துருக்கிறியா திரும்புது இல்லடாப்பா ஒரு விசார லூசுத்தரமா காய்ச்சி கொண்டு இவ்வளவு இதுக்குள்ள வந்தா நான் அங்க பஸ் அதுல நிப்பாட்டி விட்டேன் தெரியுமா வாயில நிப்பாட்டுவேன் அதுல நிப்பாட்டு அதுக்காக தூரம் வாஞ்சி விழுந்து வர என்ன ஏதோ ஒன்று சொல்லி சரி போன் அடிக்கடிக்கான்னு சொல்லி என்ன நடந்தது போன் அடிக்கான்னு மேட் இன் சைனா ஜாமான வாங்கி வச்சுக்கிறாப்பா நீ இலங்கை மேட் இன் சைனா லூசு மாதிரி கேட்காது இப்ப வாடு வந்துச்சுன்னா உண்ட நிலைமை அதை விடுறா என்ன கயிறு எல்லாம் கட்டி அடிச்சு போட்டுட்டாங்களா உண்மை சொல்லு அடிச்சு போட்டாங்களா பொடி இறக்க பொடி நான் காத்து அடிச்சுடா மட்ட மாதிரி அந்த பேன்ல தம்பி வேண்டாம் அதான் அழுத்து கட்டி போட்டு செடியா தொலை நோக்கு பாருங்க அதாவது குறைந்த போறது நீ சைனா காட்டு ரிமோட் என்ன வாங்கினே என்னதுக்கு ரிமோட் எடுத்த நீ ஏன் ரிமோட் கேட்ட நீ கொஞ்சம் கூட இப்படி திருப்பி நான் கீழே அந்த மேல சுத்துற பேனுக்கு சுத்துற இருக்கணும் பாக்க தலையாடி அத கொஞ்சம் கீழே இறக்கணும் இப்போ ஓ இந்த காத்துக்கு வந்து படுத்துருக்கானே ஒரு சோட்டை நாட்டம் ஆடுறது காத்தடிக்குது இல்லையோ புதும் கூட ஊர்ல அடிக்குமோ இல்ல நண்டா நீ எல்லாம் நாட்டம் ஆடுற அவுட்டு விட்டு போட்டியா கீழே என்ன ஆட்டம் ஆடுற நீ பஞ்ச அடே இப்போ என்ன அடே மனுஷனா பேன் விசரனா ஆக கூடாது அவசர அவசர எனக்கும் அதே பக்கம் கேட்டோ வேண்டி நீ இந்த பேன் ரிமோட் கேட்டோ வேண்டி நீ சாவடிக்கா மச்சான் சின்ன பிள்ளை மாதிரி காய்ச்சி கொண்டிருக்க இது ஃபேன் உனக்கு காசு சொன்னது பின்ன ஏசி இல்ல இப்ப ஏசி ரிமோட் பண்ணல நீ இது ஃபேன் என்ன உனக்கு காசு சொன்னது பின்ன கிடக்குற ஏசி இது வான் இல்ல பெரிய பொட்டியா ஏசி மாதிரி தான் நடக்கு பின்னுக்கு
பெட்டியா கிடந்தா எல்லாம் ஏசியா நீ கூட தான் பெட்டியா கிடக்குற 6 நாள் பெட்டி மாதிரி தான் கிடக்கா நீ அடிச்சு அப்போ ஒரு பார்த்தோன்னா செட்டியாக போனா அதெல்லாம் மறந்துட்டு இவனை மறைச்சு வச்சுக்கோ ஆதிவாசி அந்த காலத்துல பானை போட்டு படுத்தவங்க அதெல்லாம் கட்டி போட்டு அப்ப என்ன ஃபேன் சொல்லி இதுக்கு கீழே வந்தீங்க அட இது விண்ணில் மச்சான் அவன இது வந்து கரெக்ட் அடே சிலிக்கான் வந்து சொன்னோம் சுபா கடி சுபா சொன்னவங்க அரிசி சிலிக்கான் ஜோக்குக்கு வந்திருக்கு சீரியஸா கேக்குறேன் சுபா இங்க அரிசி சிலிக்கான் சொன்னீங்களே ஏதோ புது மில்லாம பா என்ன சாமான் என்ன சும்மா அங்க திரிக்க சொல்லுங்க அங்க பாத்து திரிக்க நீ உங்க குமரன்டே கொடுத்துறீங்க குமரனோட நல்லா திரிப்பா இங்க அடே அரியண்ட படத்தா மச்சான் நான் கூட சூரா மாதிரி எனக்கு அம்மான ஏல ஆங்கடக்கறான் இந்த பக்கத்துல வெளிநாட்டுக்காரர கலாச்சி நான் தண்ணி போத்தல தெரிஞ்சிரேன் உதய் இப்படி இருக்காம குந்தி கொண்டிருக்கா அவளும் பாக்க ஒரு மாதிரி அட இது நீ பே மாதிரி படுத்துறிப்பா மச்சான் இது இது நேரா தண்ணி குடிக்க மாடு தண்ணி குடிக்கிறடா படா முதல் நாள் நீ 10 தடவை குளிச்சு போட்டு படுத்துக்கிறேன் நான் மாடு தண்ணி குடிக்கிறது உனக்கு இதெல்லாம் என்ன சுத்தமான தண்ணி உனக்கு மாடு தண்ணி குடிக்கிறது அட இங்க ஸ்கின்னுக்கு யாரடாங்க அந்த பார்க்கிங் இல்லாத ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு திண்ணவையில் எதுக்கு எடுத்து என் நம்பர் எடுத்து சீரியஸா உதவும் நம்பர் எடுத்து இப்போ நான் என்ன கேட்கறேன்னு சொல்லுவா அப்போ இப்போ குழப்பாத என்னென்ன திருப்பி நான் பார்க்குறேன் ஒரு மனுவலா இது மனுவலா திருப்பி சாமி 10ஆம் நம்பர்லயும் 5ஆம் நம்பர் இருக்குது ஆமா நான் இருந்து வேற மச்சான் லூசு மாதிரி பண்ணி வர கமானி அடே கடுப்பு என்ன டென்ஷன் ஆகி பாக்க சொல்றேன் அந்த பேனை கொஞ்சம் அந்த பேனை கொஞ்சம் இது பேனை இல்லன்றத பேனை விளையாடி கொண்டிக்கிறா நீ அப்ப என்ன சார் கவுரி வழியா காச்சா மச்சான் ஜோஜி பைய கண்ணு கண்ணு பஸ் இல்ல ரோட்டும் இல்ல என்னன்னு போறது உனா விசார் மச்சான் சொல்லு அந்த புல்லு கவாடு போய் வச்சா என்ன திருப்பி போறா மகா ஊட்டி சரி இந்த பாவணும் நீனோடு வா அங்க அந்த செக்யூரிட்டி படுற வேற ஓ எல்லாரும் இதுதான் படுக்கிறீங்களா கோகாரிக்கு நீ என்ன பையில அது தெரிஞ்சா யாழ்ப்பாணம் ஜனமெல்லாம் இங்கே வர போகுது விண்ணிரமான அப்படியே வர பாயம் நீங்க என்னடா இது மாறும் இல்லை என்னடா வந்து சொல்றதையும் பார்த்தா ஓகே தான் கிடக்கு தானே காத்து இல்ல தானடா இங்கேயும் காத்து இல்ல தானே வீடு வேற என்னடா பயிர் சுத்து கோதாரி மேல் காத்தா இருக்கு சரி நீ மேலே ஏறி படம் அதுக்கு மேல இடம் கிடக்கல அதுக்கு மேல என்ன படுறது ஏறவா நீ வேலையில வரும் அந்த மாதிரி வேசிடா அது பின்னுக்கு அதுல ஒரு நாள் நினைச்சிரு அது ஜெனரேட்டர் ஐயோ இது யூபிஎஸ் பெரிய யூபிஎஸ் அங்க வேற வச்சுக்கலாம் யூபிஎஸ் அது ஓபிஎஸ் மாதிரி யூபிஎஸ் சரி அஞ்சு பேரு ஏதாவது என்ன வினோட போட்டியா அம்மா அந்த பிளைட் இந்த முன்னுக்கு இருக்கு அந்த அது மாதிரி கிடக்கடா அப்ப ஏப்பட்டு போறீங்க நாளை படுக்க பெலாலி சொல்லி போட்டேன் நான் எல்லாரும் வரப்போ அங்கே போங்க அங்கால போங்க ஒரு காதல் ஜோடி எழுதுக்கு வந்து அங்கே விஞ்சம் இருக்கிறாங்கடா அவங்க நீ எனக்கு தெரியும் இந்த கெட்டப்ப பாக்க அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கா அவட உண்மையை சொல்லு அட இங்க நான் காய்ச்சி படிக்க அங்க பாத்துக்கோங்க அபிசார் பாரு நடக்க போறாரு இப்ப வேற நடக்கும் என்ன நடக்கும் மெதுவா கீழே உண்மையை சொல்லி காத்து வாங்குறேன்னு சொல்லி கூட வேற ஏதோ வாங்கத்தானே வந்து உண்மையை சொல்லி அந்த காலத்துல கொழும்புக்கு ஆரம்பத்துல விட்ட டைம்லயே கோல்ட் வேஸ்ல போய் நானும் நீ என்ன தெரியும் ஒவ்வொரு கூட தூக்கி பாத்துறாங்க நான் சொன்னே அம்மா எனக்கு மேல ஆகுறாங்க கண்ணாடி அது கண்ணாடியா ஒற்றை பக்கத்துல காத்து விரட்டு பண்ணிட்டு ஒரு ஓட்டியாக எடுத்து விட்டா முடிச்சு நல்லா இருக்கு பாடு புரிய பாடு வெளிநாட்டுக்காரன் மாதிரி தான் கிடக்குறேன் வாங்குறது பழிச்சு இப்ப நாங்களும் செய்கிறேன் தண்ணி இதை பார்த்தா நாசரமாக கிடக்க ஒற்றை பக்கத்தம் இதை போட்டா வருத்தம் அதுகள் என்ன அடிக்கிற வெயிலுக்கு அவனவன் என்ன இருந்தது ஆகிறான் அதுகள் ஏதோ செஞ்சுட்டு போட நீ ஏதோ உன்னை பாக்க ரிமோட் டேபிள் ஆஸ்பத்திரி பண்ணி உன்னையே மாத்தி போட்டாங்க காயோடு கொண்டு கேடன் உன்னையும் என்னையும் பார்த்தா எங்களை தப்பா எனக்கு போறான் அது ஜீன்ஸை போடுறான் சரத்தை தடவை என்ன நடக்குது வேற இங்க என்ன நடக்குன்னு அதுகள் பாக்குது நீ முழங்கு வெட்டி பார்க்க மெரிக்காட்ட வேலை திரிஞ்சு நல்லா இருக்கு மேடம் காய்ச்சி பண்ணிக்கிறேன் இப்ப வா நீ வா எழும்படும் இப்பதான் நேரம் 6 மணி ஆகுது இந்த வகையை சாகணும் மனுஷன் ரொம்ப 10 மணிக்கும் வைக்க எங்களை வீட்டை 10 மணி 10 மணிக்கும் வைக்க போனா உங்களுக்கு டாக்கின எல்லாம் படத்திடலாம் போய் சாகுனேன் அதான் வீட்டை ஓட வைக்கல உனக்கு நான் தனித்தனி ரிமோட் போட்டோம் நான் தொங்கலாம் ரிமோட்டோட தந்துட்டாங்க நீ மொத்தத்துல இது நம்புறா இல்லடா பகுதி உண்மையாவே அப்படி நினைச்சு கொண்டு இல்ல நம்ப அட இது வந்துடா காற்றாலை தமிழ்ல சொல்லவா காற்றாலை அப்ப வரே இல்ல காற்றை மின்சாரமாக்கி அந்த மின்சாரத்தை வயரால் போது இந்த வயரால கொண்டே எலக்ட்ரிசிட்டி போட்டு கொடுப்பாங்க அவங்களுக்கு காற்று அவங்கள்ட்ட கொடுப்பாங்க இது வந்து நாட்டில் இருக்க பணம் முதலில் எல்லாம் வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி விட அக்கண்ட இதுகள் எடுத்து போட்டு விட்டுருவாங்க முடிந்தா நீ நேர படத்துக்காமாச்சும் முடிஞ்சிச்சுதோ 74 உண்டாகும் ஒண்ணு நீ படங்கள் பாக்குறது வயதான இடத்துல விழுந்து பெரிய ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது எழும்படா நீ சீரியா சொல்றேன் வீட்டுல சொல்லி போட்டு வந்து எழும்ப நீ எழும்பு அரிய இந்த படத்தை மச்சான் உன்னை நம்பியடா நான் வேற எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தேன் மாத்தலாம் என்ன நான் திருந்த மாட்டேன் இல்ல நான் கிளம்புறேன் எனக்கு இப்ப பாக்க சொல்லு நான் ஓடி வந்துட்டேன் உன்னை பாக்குற அவசரத்துல எதுக்கால ஓடுறது இப்ப
ஏடா கண்ணு கட்டின தூரம் எல்லாம் படலையும் பெறையுமா கிடக்குது. என்ன சமமாப்பா அடே சனங்கள் வர்ற இடமா அன்பு இது இன்னும் இப்படி கிடக்கல் வரது காதல் ஜோடி இந்த இடங்களப்பா. யார் வந்தாலும் நீ இப்படி கிடக்கு அது பயப்பட போகிறா. டிஸ்கரேஜ் ஆனதுல வருவாங்க இப்ப பேரா தொல்பொருள்ல இருந்து வந்து கிளறி எடுத்தாலும் எடுப்பாங்க. அவனை எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுடா நான் போறேன். கோட்டை படக்குறியா பேச அடிப்படா சுண்ண ஏத்துறேன் நான் கொண்டோட பிடிச்சிட்டோம் போல கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கா புடி கொஞ்சம் கூட சுத்து 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 அந்த அப்படியே கவுல் கவுல் கொஞ்சம் கவுல் நான் போறதுக்கு அப்புறம் கவுலா தேசி என்ன ஏசி வேலையா நம்பர்ல கொண்டு வரது நான் வேசிக்கார நம்பர்ல கொண்டு வரேன். அந்த பட்டியில வேறப்பா நம்பர்ல கொண்டு எந்த பக்கம் திரும்பினா பார்க்க ஒரு மாறி கிடக்கடா. சரியான கபச்சி நம்பர் சொல்லு பார்த்து சொல்லப்பா கோதாரி ஆபாசமா கிடக்குறான். நம்பர் பார்த்து சொல்லு அடிக்கிறேன். என்ன நம்பர்? இந்த உங்க தேசிக்கார நம்பர் பார்த்து சொல்லவே இப்ப தேசிக்கார நம்பர் 48 சரிதானே? இது ஒருப்பா முன்னுக்கு என்ன நம்பர் வருது? முன்னுக்கு 48 போடு. நடுவுல என்ன போகும் கோல் நடுவுல 46 போடு. இங்க நம்பர் டக்கோ இல்ல இல்ல இந்த ஜீன்ஸ் சைஸ் எவ்வளவு 46 போடு. 46 போடு அங்க ஒரு 50 போடு. செனப்பண்டியல் மாதிரி மூதேசி நானும் ஏதோட பண்டியல் இந்த மழை இந்த பக்கியலுக்கு புள்ள வர்றதுக்கு இதுக்காக வந்து நிக்கிறது இந்த தண்ணி எடுக்க அப்படின்ட்டு பார்த்தா கரும நீ கிடக்குற. நான் கொஞ்சம் பயந்து போனப்பா. ஒரு இது யாரும் சொல்ல அடிச்சு சிவத்தை கடிச்சு கடா சொல்லுவான். என்ன இந்த தென்னட்டு கொண்டோல் பண்றான் அவன் பெல்லாடுக்காரன் தான் சேர்ந்து ஜெமன்ல இருக்கான். நீ ஃபன் எடுக்க குடிச்ச நீ என்ன உண்மையா குடிச்ச நீ ரிங் பண்ணு குடிச்ச நீ குடி விட்டுட்டேன்னு சொல்லி போடு. ஹலோ சிவம் எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டப்பா. என்ன சிக்கல் சொல்லுச்சுன்னா இஸ்ரோவில் நிற்கிறார் ஃபேன் இருக்குல்ல ஃபேனுக்கு பின்னால ஏசி இருக்குல்ல ஏசி எந்த ஃபேன் சொல்லுவா அவன் ரிமோட் ஃபேனப்பா. இங்க ரிமோட் பண்ணி இருந்தோம் சாமி வேலை செய்யல விண்மில் சொல்லி பாருங்க. விண்மில்லா ஓ அதுல வராது பின்ன பூட்டிக்கிறாங்கப்பா ஏசி எல்லாம் ஏசி இல்லையாப்பா என்ன சாமான அது? சரி வேலையண்டா கொடுங்க நான் அப்புறம் அடிக்கிறேன். அதான் வெளிநாட்டுக்காரன் சொன்னா தான் நம்புவேன். நாசா விஞ்ஞானி மாதிரி கதைப்பான தன தெரிஞ்ச மாதிரி சொல்லுவா. நீ இஸ்ரோக்காரன் மாதிரி நீ ஆச்சு நீ இப்போ நான் அடிக்கிறேன். யாரும் சொல்லி அடிக்க போறேன். சும்மா டிவி மெக்கானிக் அவனை கேட்டா தெரியும்டா. டிவி மெக்கானிக் வெள்ளாத்துல அவனை கேட்டா தெரியும் சொல்லுவான். டிவி போட்டிங்க நம்பர் விட. ஹலோ தம்பி அந்த டிவி படி கேட்குறீங்க அந்த பேனல் ஏசி எழுத்துறீங்க நீங்கள் ஃபேன் கலட்டி வாக்கி திருத்தி போட்டு மேலே தான் சொல்லு. ஸ்டாண்ட் ஃபேன் தம்பி ஸ்டாண்ட் ஃபேன் கொஞ்சம் உயரம் ஸ்டாண்ட் வீட கான்கிரீட் போடுறா ஸ்டாண்ட் கொண்டு வரேன். கயிறு போட்டு தான் வேணிஞ்சு கொண்டு வரட்டான் அவன் கொண்டு வர சொல்லுவான். கொண்டுடலாம் கலட்டலாம் சின்ன தெரியும் கலட்டலாம் நீட்டா உடனே பார்த்து தருவீங்களோ? போடுங்க பாரு நான் அடிக்கிறேன். தூரத்துல போய் கலட்டினா ஈஸியா கலட்டலாம் ஏத்துறதுக்காரையும் பாக்குறேன்ப்பா புறப்பா அவன் வேலையில இருக்கிறான் போல கொண்டு அவனை பார்த்து தரானா யாருக்கு படிச்சு அதை கொண்டு போகலாம். நான் சொல்லுவா நான் ஒரு நாள் தெரியும் அடி ஒரு நம்பர் சொல்லு 077 புறப்பா அவசரப்படாது போன பாலன் கடி பாலன் நம்பர் இருக்கு. நீ உன்கிட்ட பாலன் நம்பர் இருக்கு. பாலன் கடிக்க பாலன் பாலன் உதுக்கு விலை சொல்லுவான். எனக்கு ஏத்துற ஆசையில உதுக்கு விலை சொல்லுவான். சீவல் பாலனை சொல்றேன் நான். சீவல் பாலனுக்கு அடி ஏன்னு இல்ல உது ஏறதுக்காக வந்தான் சரி உதுக்கு மெக்கானிக்கெல்லாம் ஏறாரு. சீவல் பாலன் கையில 2 பக்கம் போட்டு உண்ணி ஏறான்னா அப்படி 2 மணி மேல போடுவான். பால கத்தியால கலட்டலான்னு நினைக்கிறேன். என்ன அட உண்மையான மண்டை கிட்ட கலண்டு போச்சு. சின்ன பிள்ளை அந்த காலத்துக்கு அடிச்சு கொடுத்துட்டாலும் ஒண்ணு முந்தி ஸ்கூல்ல நான் அப்படியே விளையாடி பண்ணி காலையில் அம்மா நீ இருக்கிறீங்க மச்சான் ஒரு அறிவியல் கிடையாது. நானே ஹார்ட் பேஷண்ட் மச்சான் ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு இதுக்கால விசாரன் மேரியடா நான் மணி இந்த நம்பரை நான் பிளாக்ல போடுறேன். குறைக்காத மச்சான் பழைய பழக்கம் எல்லாம் ஓகே. இப்ப நீ முந்தி மாதிரி இல்ல மச்சான் மண்டை பிரச்சனை. நீ நல்ல சைக்காட்ரிஸ்ட் போய் பாரு மச்சான் சொல்லு என்ன பக்கத்துல படக்குறேன் அவனோட வந்து இவ்வளவு போய் வரதுக்கு கடை கொத்து வாங்க சாப்பிட்டு நான் படத்து விடிய ஓடியா போ ஏசி பாக்குறோம் மாட்டு நாளைக்கு சூரியன் அங்கால போறாரோ ஏசி பாக்குறோம் பாராண்டா பாத்துட்டாடா என்ன ஊதாரி எப்படி போறாது நீ ஒண்ணு பிரச்சனை நான் கொத்த பிள்ளைக்கு ஒரு மாட்டு கொத்து வாங்கிட்டு குறைக்காம ஆயத்து போ அப்படியே கண்ணை மூடு சரிதானே நான் போறேன் வந்தா நான் கொத்து என்ன புல் வேண்டவா மாட்டு கொத்தும் கூழ் தண்ணி மட்டும் சீஸ் கொத்து அதெல்லாம் பண்ண மாட்டு கொத்தும் கூழ் தண்ணி பண்றான். மாட்டு கொத்து கூழ் தண்ணி ஓகே இது கொண்டு வாங்கிட்டு வரேன். கட்ட அவனை 10 மணிக்கு வாங்கி நம்பி வந்தம் பேர்றா மண்டப்புல மணின்னு சொல்றாங்க நீ சரியா எனக்கு இருக்கிற வருத்தங்களுக்காக மாடு வந்து இப்ப குழி எடுக்கும் சரிதானே அதுக்கு பிறகு ஊர்ச்சி நம்ம எல்லாம் அடிக்க அப்பதிரி அப்ப வாரண்டா நான் மாட்டு கொத்தும் இந்த கூழ் தண்ணியும் பார்க்க மறந்துடாத
ஏசி இருக்கிற பொடியும் பெருவான் அவனுக்கு வாங்கிட்டு வா. போடா மாடா. டேய் அவன் ஏசி இருக்கிற பொடியும் பெருவான் அவனுக்கு வாங்கிட்டு வா. மாட்டு மணியடா நீ சத்தியமா சொன்ன. டக்கண்டு வா. மாட்டு மணில மண்டப்பள மணி. இந்த பேனை திருத்தி ஊர் சனத்துக்கெல்லாம் நான் ஏசி கொடுக்காட்டி நான் மணி கிடையாது.